வணக்கம். நான் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு தோசை பண்ண போறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் மரவள்ளி கிழங்கு ஒரு கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது தோலை சீவ போறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷா உள்ள கிழங்க வாங்கிக்கோங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு நான் செவியாச்சு. இப்போ இதை அலம்பிட்டு இதை துருவணும். இப்போ நான் இந்த மரவள்ளி கிழங்கை நான் துருவ போறேன். நான் பாதி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். அதே நிறைய இருக்கு. இப்போ இப்படி துருவியாச்சு. இப்போ எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு மிக்சியில் அரைக்க போறேன். ஃபர்ஸ்ட் மரவள்ளி கிழங்கு போடுறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். 2 மிளகாய் வத்தல் போடுறேன். கொஞ்சம் மிளகு, இதுக்கு வேணுங்கிற கொஞ்சம் உப்பு. மிக்சியில் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ மரவள்ளி கிழங்கு, மிளகாய் வத்தல், ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இப்போ நான் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து ஒரு சுத்து அரைச்சேன்னா எல்லாமே ஒன்னா மிக்ஸ் ஆயிரும். மாவு அரைச்சாச்சு. இப்போ அதை நான் ஒரு பாத்திரத்துல விடுறேன். இதுல நான் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை போடுறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி 2 போடுறேன். இதை நல்லா கலக்கியாச்சு. இப்போ தோசை கல் வச்சுட்டு தோசை பண்ண வேண்டியதுதான். எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அடுப்புல நான் தோசை கல் வச்சிருக்கேன். அது கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாவு மரவள்ளி கிழங்கு தோசை பண்ண போறேன்.
இப்போ வந்து மாவு வந்து விட போறேன். கொஞ்சம் ஆகட்டும், எண்ணெய் விடுறேன். இப்போ வந்து இதில் சுற்றி வர கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஆகட்டும், இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ வந்து நான் வந்து இதை திருப்பி போட போறேன். இதுவும் வேகட்டும். இப்போ வந்து இந்த தோசையை வந்து எடுக்க போறேன். அடுத்தது விட போறேன். முதல்ல கொஞ்சம் கனமா இருக்காப்புல இருந்தது, அதனால அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். இதுவும் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் காப்பிட்டு இப்போ ரெண்டாவது தோசையும் எடுக்கிறேன். இது வந்து ஈஸியாக பண்ணலாம். இந்த தோசையும் ரெடி ஆகிட்டும். நல்லா சாஃப்டா இருக்கு. இப்போ வந்து இதையும் நான் வந்து பிளேட்ல வந்து மாற்ற போறேன். சூடான சுவையான மரவள்ளிக்கிழங்கு தோசை ரெடி ஆகிட்டும். இது தொட்டுக்கிறதுக்கு ஒரு கார சட்னி வச்சிருக்கேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை. சாஃப்டாவும் இருக்கு, சாப்பிட்றதுக்கு டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கு. டாடா, பை பை.